हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்மளோட சைத்தன்ய யாத்திரையோட சார்தாம் யாத்திரையில நம்ம இருக்கிறது இப்போ தேவ பிரயாகை. ஓகே, இப்போல இருந்து நம்ம பத்ரிநாத் போற வரைக்கும் நிறைய பிரயாகை அப்படிங்கிற வார்த்தைய இந்த ஊர் மொழியில பிரயாக் சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல பிரயாகை அப்படிம்போம். பிரயாக் நிறைய பிரயாக்களை வரிசையா பார்த்துட்டே போவோம். 5 பிரயாக் பார்ப்போம். பத்ரிநாத் வரைக்குமே 5 பிரயாக் பார்ப்போம். பிரயாக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சேர்ற இடம்னு அர்த்தம். சங்கமம், சேர்ற இடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க நம்ம மேல இருந்தே நம்ம பார்த்து சாப்பிட்ற இடத்துல இருந்தே பார்த்தோம். கங்கை நதியோட ஒரு வகையான ஆரம்பம் சொல்லலாம். இது கங்கை கங்கா அப்படிங்கிற பேர் இங்க இருந்துதான் கிடைக்கிறது கங்கை நதிக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பக்கம் ரொம்ப ஃபோர்ஸா வந்துட்டு இருந்தவங்க அலகானந்தா, பத்ரிநாராயணோட காலடியை தழுவிட்டே வருவாங்க இவங்க. நம்ம பத்ரிநாத்லயும் இவங்களை தரிசனம் பண்ணுவோம். அலகானந்தா அங்க இருந்தார். அலகானந்தா அப்படின்னா அலகாபுரியில இருந்து வர்றவங்க. இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலகாபுரி. இது அலகாபுரி குபேரனோட பட்டினம். அங்க சிவபெருமான் இருக்கு. அங்க இருந்து வரக்கூடிய நதி அதெல்லாமே ஸ்வர்க ஹிமாலயத்தோட ஒரு பகுதி. ஆக்சுவலா ஸ்வர்கலோகங்களோடது. குபேரப்பட்டினம் சாதாரண மனுஷங்களால போக முடியாது, புண்ணியம் வாய்ந்தவர்கள் மட்டுமே போறது. மத்வாச்சாரியார் வியாசர் அங்க வச்சு தரிசனம் பண்ணார். சோ ஹிமாலயோட ஒரு பகுதி தேவலோகத்தை சேர்ந்தது. சோ அங்க இருந்து, அதனால கங்கா தேவலோகத்துல இருந்து வரவங்க. இப்போ இந்த நதி அங்க இருந்து வரக்கூடியது. அதனால இதுக்கு அலகானந்தா, அலகாபுரியில இருந்து வர்றது அலகானந்தா. சோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது பாகீரதி, கங்கோத்திரில இருந்து வரக்கூடிய நதி. சோ ரெண்டுமே சேர்ந்து இந்த பிரயாக்ல இருந்து, இந்த சங்கமத்துல இருந்து கங்காங்கிற பேர் கிடைக்கிறது. சோ இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதுக்கப்புறம் புராணங்கள்ல இந்த இடத்த இன்னும் ரொம்ப பெருமை வாய்ந்த இடமா சொல்லப்பட்டிருக்கு. யூஸ்வலாவே அலகானந்தா, கங்கோத்திரில இருந்து. கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது கடைசியில, ஓகே, நடுவுல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சோ இந்த எந்த ஒரு இடத்துலயுமே 2 நதிகள் சங்கமிக்கிற இடம், கூடுற இடம் ரொம்ப ரொம்ப புண்ணியம் வாய்ந்ததா கருதப்படுது. சோ இந்த இடமும் புண்ணியம் வாய்ந்தது. ஸோ இங்க நம்ம ராமர் தரிசனம் பண்ணோம். ஸோ இந்த தேவ பிரயாகை அப்படிங்கிற ஊர் பேர் காரணம் என்னன்னா, புராணங்கள்ல ஸ்கந்த புராணத்துல விளக்கப்பட்டிருக்கு. இது சிவபெருமான் கார்த்திகேயா, முருகா இருக்காரு இல்லையா, கார்த்திகேயன், அவருக்கு விளக்குறாரு இந்த ஊரோட பெருமையை, இந்த பெருமாளோட பெருமையை. சோ பத்ரிநாத்தோட பெருமையும் உங்க 2 பேருக்கு நடக்கிற உரையாடல் தான். யாருக்கு? சிவபெருமானுக்கு. சிவபெருமான் முருகனுக்கு சொல்ற மாதிரி வரும், கார்த்திகேயாவுக்கு சொல்ற மாதிரி. சோ அப்போ தேவ பிரயாகைங்கிற பேர் எதுக்காக வந்தது அப்படின்னா, தேவ சர்மா அப்படிங்கிற ஒரு பிராமணர் ஒருத்தர் இருந்தார் இந்த ஊர்ல, இந்த ஊர்க்காரர். சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது நரசிம்ம சேத்திரம் அப்படிங்கிற பேர் உண்டு. சுதர்சன சேத்திரம் இந்த ஊருக்கு பேரு. சோ அந்த தேவ சர்மா அப்படிங்கிற பிராமணர் என்ன பண்ணார், பகவான் நோக்கி தபஸ்யா இருந்தார். சோ பகவான் காட்சி கொடுக்கிறார், விஷ்ணு காட்சி கொடுக்கிறார். சோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நீங்க இப்ப எனக்கு காட்சி கொடுத்தீங்க, இதே மாதிரி இந்த சேத்திரத்துக்கு வர எல்லாருக்குமே காட்சி கொடுக்கணும் நீங்க, சோ இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சோ எப்பவுமே பக்தர்கள் தனக்காக மட்டும் வேண்டிக்கிறது கிடையாது. சோ அவர் வேண்டினதால தான் இப்ப நம்ம தரிசனம் பண்றோம் இல்லையா, நமக்காக சேர்த்துதான் அவர் வேண்டியிருக்கார். சோ எப்பவுமே பக்தர்கள் எல்லாரோட பரதுக்க துக்கி அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்கள் அதாவது அடுத்தவங்களோட துக்கத்தை பார்த்து தானும் கஷ்டப்படுவாங்க. அசுரர்கள் இதுக்கு ஆப்போசிட், பரதுக்க சுக்கி, அடுத்தவங்களோட துக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. சோ பக்தர்கள் எப்பவுமே அடுத்தவங்களோட துன்பத்தை பார்த்து கஷ்டப்படணும், நம்மளும் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிறது. சோ அப்போ தேவ சர்மா அப்படிங்கிறவர் பகவான் கிட்ட வேண்டுறார், சோ நீங்க இங்கேயே எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பகவான் சொல்றாரு, ஓகே நான் இங்கே இருக்கேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். திரேதா யுகத்துல நான் இங்க வரேன், ராமாவதாரத்துல நான் இங்க வர்றேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு சுவாமி. அப்ப நான் உங்களை இங்க பார்க்க முடியாதா அப்போ அப்படிங்கிற. சரி கவலைப்படாத, நீ அது வரைக்கும் இருப்ப, நான் இங்க வர வரைக்கும் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிடுறேன். சோ தேவ சர்மா யுகமா வாழ்ந்துட்டு இருக்காரு. சத்தியுகத்துல இருந்தே அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ வாழ்ந்துட்டு திரேதா யுகத்துல பகவான் ராமச்சந்திரர் ராவண வதம் முடிஞ்சிருச்சு, சீதா தேவியை மீட் ஆச்சு, இப்ப அயோத்தியாவுக்கு திரும்ப வர்றாங்க. சோ வந்த பிறகு அவன் நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு அவளோட குரு, ஏன்னா ராஜா இல்லையா, மக்களுக்கு முன்னுதாரணமா பல செய்கைகள் இருக்கணும். சோ நீங்க கொஞ்சம் தபஸ்யால ஈடுபடுங்க, யாகங்கள்ல ஈடுபடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமர், லக்ஷ்மணர், பரதர், அப்புறம் சத்ருக்னர், சோ இந்த 4 பேரும் இந்த ஹிமாலய நோக்கி வராங்க.
சோ இதுல லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் கீழே ரிஷிகேஷ்ல இருக்காங்க. அவங்க தபம் பண்றாங்க, அங்க அங்க இருக்காங்க. அவங்களோட கோயில்கள் அங்க இருக்கு. சோ ராமர் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் தனிமையான பகுதி வேணும் அப்படிங்கிறதுக்காக மலை மேல இந்த தேவப்பிரயாக்ல வர்றாரு. சோ ஏற்கனவே தேவ சர்மாக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு இல்லையா, சோ நான் இங்க வந்து இருப்பேன். சோ ராமர் இங்க வந்து இருக்காரு. சோ இந்த ஆசனம் ராமர் உட்கார்ந்து இருந்த ஆசனம். ஓகே, கீழே அந்த சங்கம்ல அந்த ரெண்டு நதியும் சங்கமிக்கிற அந்த இடத்துல ராமர் தசரதற்கு பிண்டம் கொடுத்தார், பிண்டதானம் பண்ணார், பிண்டம் கொடுத்தார் தசரதற்கு. சோ ராமரோட கோயில் இங்க இருக்கு. சோ அந்த தேவ சர்மாவோட பேர்னாலதான் இந்த ஊருக்கு தேவ பிரயாகைன்னு பேரு. தேவ சர்மா இங்க தவம் பண்ணதால இந்த ஊருக்கு தேவ பிரயாகை அப்படின்னு பேரு. சோ இந்த தேவ பிரயாகைக்கு தமிழ் பேர் என்ன அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான பேர், கண்டமெனும் கடிநகர். எஸ், ஆழ்வார்கள் அந்த பேர் யூஸ் பண்ணாங்க. கடிநகரம் அப்படின்னா, கடி அப்படின்னா தமிழ்ல நேரத்தோட ஒரு சின்ன பிரிவு, நாளிகையில பாதி கொஞ்சம் கம்மி தான். சோ அந்த கடி நேரத்துல முக்தி அளிக்கக்கூடியதுங்கிறதால இதுக்கு கடிநகரம் அப்படின்னு பேர். சோ அந்த கடிகாச்சலம் ஷோலிங்கர்ல இருக்கக்கூடிய நரசிம்மருக்கும் அதே தான். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த கோயில்ல இருந்தா முக்தி வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அருள் கொடுக்குறாரு. சோ அதனால இந்த ஊர் முக்தி அளிக்கக்கூடியது, கொஞ்ச நேரத்திலேயே முக்தி அளிக்கக்கூடியதுங்கிறதால இந்த ஊருக்கு கண்டமெனும் கடிநகரம் அப்படின்ட்டு பேரு. இங்க இருக்கிற பகவானுக்கு இப்ப மக்கள் கூப்பிடுற பேர் ரகுநாதர். ரகுநாதர்னா ராமர், ராமச்சந்திரர். ஆழ்வார்கள் வச்ச பேர் வந்து புருஷோத்தமா. புருஷோத்தமா அப்படின்னா புருஷர்கள்லயே உத்தமமானவர். புருஷர்கள்னா ஆக்சுவலா ஆண்கள் எல்லாரும் ஆண்களை புருஷர்கள் சொல்லுவோம். பட் புருஷர்கள்னா எல்லா விதமான கல்யாண குணங்கள் எல்லா விதமான மங்களகரமான குணங்கள் நிரம்பினவங்க. தேவர்களை முக்கியமா குறிக்கிறோம். சோ குறிப்பா தேவர்கள் எல்லாரையும் சேர்த்தா 3 பேரை குறிக்க முடியும், பிரம்மா, சிவன், விஷ்ணு. இந்த 3 பேர்லயுமே உத்தமமானவர் யாருன்னா பகவான் விஷ்ணுவா இருக்கார். அதனால பகவானுக்கு ராமருக்கு புருஷோத்தமா அப்படின்னு பேரு. சோ நம்ம கிருஷ்ணரும் புருஷோத்தம. ராம, கிருஷ்ண, நரசிம்ம, வராக, மத்ஸ்ய, கூர்மா எல்லாருமே புருஷோத்தமா தான். சோ நம்ம ஸ்ரீரங்கம் பக்கத்திலேயே அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குவோம் நம்ம சேலத்துல இருந்து போகும்போது. உத்தமர் கோயில்னு ஒரு கோயில் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அங்க இருக்கிற பகவான் பேரு புருஷோத்தம. உத்தமர் கோயில் உத்தம. அங்க பிரம்மா இருப்பார், சிவன் இருப்பார், விஷ்ணு படுத்திருப்பார். சோ பிரம்மாவும் தியானம் பண்ணிட்டு இருக்காரு, கையில ஜெபமாலை வச்சு சிருஷ்டி வேலைகளை பார்த்துட்டு இருக்கார். சிவபெருமான் தியானம் பண்ணிட்டு இருக்கார், ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கார். விஷ்ணு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்க வீட்டுக்காரம்மா காலம் கூட அவர் ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு. இதுல பகவான் ஆனந்தமயமான லீலைகள் அனுபவிக்கக்கூடியவர். சோ அதனால அவர் தான் எப்பவுமே புருஷோத்தமர். சோ இங்க பகவான் புருஷோத்தமரா இருக்காரு. சோ இங்க நதி ரெண்டு, இப்போ நம்ம மழை பெஞ்சதால கொஞ்சம் நிறங்கள் ரெண்டுக்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கு. யூஸ்வலா அந்த நதி அலக்கானந்தா வெள்ளை கலர்லயும், பகீரதி பச்சை ப்ளூ, அந்த ப்ளூயிஷ் கலர்லயும் இருக்கு. ரொம்ப அழகா பார்க்க முடியும். கொஞ்சம் மழை அடங்கின உடனே ரொம்ப அழகா தெரிவாங்க. சோ இங்க இருந்து கங்கை நதி ஸ்டார்ட் ஆகிற இடம். சோ இது தேவ பிரயாகை. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்தலத்தை பாடினவர் பெரியாழ்வார் பாடியிருக்கார். சங்கராச்சாரியாருக்கு இங்க கோயில் இப்ப சந்நிதி பார்த்திருப்பீங்க. சங்கராச்சாரியாருக்கும் இப்ப நம்ம பார்க்க போற இந்த தேவ பிரயாகை, சரி பார்த்துட்டு இருக்க இந்த தேவ பிரயாகை, பார்க்க போற பத்ரிநாத், கேதார்நாத் எல்லாத்தையுமே புனர் நிர்மாணம் பண்ணது சங்கராச்சாரியார். சோ அவர் இருந்தப்போ இன்னைக்கும் பத்ரிநாத்ல பூஜை பண்ணிட்டு இருக்க நம்பூதிரி கேரள பிராமணர்ஸ் தான். சோ இங்க விசாரிக்கணும், எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி அவர் தான் மறுபடியும் வந்து அழிஞ்ச, ஏன்னா இப்பவே பாருங்களேன், இப்ப சமீபத்துல ஒரு கிராமமே காணோம் இங்க மேக வெடிப்புனால. சோ இது மாதிரி இது எப்பவுமே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், இங்க ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். சோ இந்த மாதிரி பல அழிவுகள், தாக்குதல்கள், சிதைவுகள் எல்லாத்துக்கும் நடுவுல மறுபடியும் அந்த ஒரிஜினல் விக்கிரகங்களை மீட்டெடுத்து சங்கராச்சாரியர் தான் கோயில்கள் கட்டினார். ஹரே கிருஷ்ணா. சோ வேற யாருக்கு எதாவது கேட்கணுமா? எஸ் எஸ் எஸ், எல்லாருமே அங்க பழைய காலத்து மூர்த்திகள் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. கேதார்நாத்ல இருக்கிறவர் ஸ்வயம்பு மூர்த்தி, பத்ரிநாத்ல இருக்கிறவர் ஸ்வயம்பு மூர்த்தி, இங்க இருக்கிறவர் ஒரிஜினல் விக்கிரகம் தான். மந்திர் 4 மணிக்கு ஓபன் ஆகும். உள்ள ராமர் இருக்காரு, அவர் தான் மெயின். ராவணனை கொன்னதால ராமருக்கு தோஷம் வந்துடுச்சு.
அதுக்கு பரிகாரமா தான் அவர் வந்து ராமேஸ்வரத்துல சிவனை வழிபடுறார், இங்க எல்லாம் மற்ற யாகங்கள் பண்றார், தவங்கள் பண்றார். நிச்சயமா கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்றார், நவாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலஸ்பிருகா அப்படிங்கிறார். அதாவது நான் செய்யறதுக்கு எந்த காரியமும் கிடையாது, எனக்கு டியூட்டி. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு டியூட்டி உண்டு, பட் பகவானுக்கு நான் செய்யறதுக்குன்னு எந்த டியூட்டியும் கிடையாது. நான் இதை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது அவருக்கு. அதே சமயத்துல அவர் செய்யற செயல்கள்னால எந்த விளைவும் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் புருஷோத்தமர், அவர் துளி கூட பௌதிகமானவர் கிடையாது. சோ அவரை பிடிக்கக்கூடிய ஒரு தோஷம் இருந்தா அந்த தோஷம் தான் பெருசு பகவானோட. பகவான் என்ன சொல்றார், மயாதக்ஷேன பிரகிருதி சூயதேச்ச சராச்சரம் அப்படிங்கிறார் பகவத்கீதையில. மயாதக்ஷேன பிரகிருதி, இந்த பௌதிக உலகம், இந்த கர்ம வினைகள், இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க மயாதக்ஷேன என் மேற்பார்வையில் செயல்படுதுங்கிறார். சோ அது அவரை பாதிக்காது எப்பவும். சோ பகவான் அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்றார்? நமக்காக, நம்ம பாவ காரியங்கள் ஈடுபடக்கூடாதுக்காக. சோ எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த ஒரு செயல் செய்யும் போது. சோ இப்ப ராமர் இங்க வந்ததால நம்ம இங்க வர்றோம். கேள்வி, ராமர் மானிட ரூபத்துல வந்தார். சோ அவர் அதே மாதிரி கஷ்டங்களையும் அனுபவிச்சார். சோ அப்ப அவர் தோஷங்களையும் அனுபவிச்சார். ஒரு வகையில ஓகே சொல்லலாம், ஒரு வகையில நிச்சயமா கிடையாது. ராமர் நம்மள மாதிரி துன்பங்களை அனுபவிக்கல. இப்ப நம்ம எல்லாம் இங்க எல்லாருமே ஒரு சில பக்தர்கள் டோலி எடுத்துக்கிட்டீங்க, ஏன் உடல் ஒத்துழைக்கல. பட் ராமருக்கு அப்படி கிடையாது. ராமருக்கு வயோதிகமே ஆகல. எஸ், ராவணன் அவர் கொல்றதுக்கு எப்பயோ முடியும். பட் அவர் தன்னோட பக்தர்களுக்கு லீலைகள் மூலியமா நம்மளை கவர்றதுக்காக, அவரோட குணங்களை வெளிக்காட்டுறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றார். கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறார். உதாரணத்துக்கு ஜட்டாயுவோட மோட்சம் எல்லாருக்குமே இங்க ராமாயணம் தெரியும் இல்லையா? தெரியும். ஜட்டாயு மோட்சம் எடுத்துக்கலாம். அந்த இதுல உதாரணத்துக்கு ஜட்டாயு கிட்ட சொல்றார், ஜட்டாயு நீ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க, சோ நீ வந்து வைகுண்ட போ அப்படிங்கிறார். பட் ராமர் அழுதுட்டு இருக்காரு, நான் அந்த ஒன்னதான் அப்பா நினைச்சிட்டு இருந்தேன், எங்க அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டார், நீங்க என்ன அப்பாவா இருந்து பாத்துக்குவீங்க நினைச்சேன், நீங்களே எங்களை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்றாரு. ராமரோட மடியிலேயே அவர் உடலையும் விடுறார். தினைக்கு அவர் ஒரு கழுகு, பறவை தான், மனுஷன் கிடையாது, தேவர்கள் கிடையாது, பறவை தான் அவர் ஜட்டாயு. பட் ராமர் என்ன சொல்றார், நான் உன்னை முக்தி அளிக்கிறேன், உன்னை வைகுண்ட போறேன், அப்படி அவங்கள வைகுண்டம் அனுப்பி வைக்கிறேங்கிற. ராமர் மனுஷனா நடிக்கிறாரே தவிர்த்து, பட் அவர் எப்பவுமே பகவானாவே இருக்காரு, உன்னதமான தளத்திலே. சோ அதனால அவர் தோஷங்கள் பிடிக்கிறது கிடையாது. हरे कृष्णा। रामचंद्र भगवान की जय, देव प्रयाग धाम की, गंगा माई की जय। हरे कृष्णा।